கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற வலியுறுத்தலை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முன்வைத்திருக்கிறார். எங்கள் பிள்ளைகளையும் ஆசிரியர் பெருமக்களையும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, அமைச்சர் இந்த விஷயத்தை தற்போது சொல்வதற்கான காரணம் என்ன? அபிநயா, இந்தியாவில் முன்மாதிரியாக கல்வியில் வளர்ச்சி அடைந்துள்ள தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிலுவைத் தொகையை தராமல் மத்திய அரசு வஞ்சித்துக் கொண்டிருப்பதாகவும், பல்வேறு வகைகளிலும் கல்வியில் சாதனை புரியும் நமது மாணவ செல்வங்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் மத்திய அரசு ஏமாற்றி வருவதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் தற்போது பதிவிட்டிருக்கின்றார். கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு இதை அடிப்படையில் கொண்டு தற்போது அதை பட்டியலிட்டிருக்கிறார். குறிப்பாக கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும். எங்கள் பிள்ளைகளையும் ஆசிரியர் பெருமக்களையும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். எங்கள் மாணவர்களுக்கு என்ன மாதிரியான அறிவுசார் பயிற்சிகள் வழங்க வேண்டும் என்பதையும் நாங்களே முடிவு எடுத்துக் கொள்கிறோம் என்ற ஒரு எக்ஸ் தளத்தில் அவருடைய பதிவில் வெளியிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக மத்திய அரசு தர வேண்டிய நிதி ஒதுக்கீயை தராமல் எதிர்ப்பதன் காரணமாகவும் தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்ததும் இது பெரும் சர்ச்சையாக வந்தது. இந்த நிலையில் தற்போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார். குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய அந்த நிலுவைத் தொகையை தராமல் மத்திய அரசு வஞ்சித்துக் கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ச்சியாக மத்திய அரசு தரக்கூடிய அந்த நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். அது வழங்குவதன் அடிப்படையிலே தமிழகத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட முடியும் என்ற உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார். அபிநயா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா.